வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி ஐகான். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பிஎஃப்எம் யூனிட் 1ஓட கேஸ் ஸ்டடீஸ். எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. 1 lakh USD வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, இன்ஃப்ளோ, ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து அமௌண்ட் வரும்போது 2 கோட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஓடிட்டுருக்கோம், ஓகேங்களா? 68.09 11 கொடுத்தாங்க. இது என்ன மீன்னா 68.09, இன்னொன்று 68.11, ஓகேங்களா? ஸோ 2 கோட் இருக்குது. இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்னன்னு சொல்லலாம்னா பை இல்லைன்னா பிட் ரேட். இது வந்து செல் இல்லைன்னா ஆஃபர் ரேட், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டில் நம்ம பை ரேட் எடுக்கணுமா இல்லை செல் ரேட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்பயுமே நம்ம கைக்கு அமௌண்ட் வருது, இன்ஃப்ளோ நம்ம கண்ட்ரிக்குள்ளே அமௌண்ட் வருது அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ அமௌண்ட் வருதுன்னா நம்ம வந்து பை ரேட் எடுத்துக்கணும். சப்போஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ, நம்ம கண்ட்ரியை விட்டு அமௌண்ட் வெளியே போகுது, நம்ம கையை விட்டு அமௌண்ட் வெளியே போகுதுன்னா செல் ரேட் எடுத்துக்கணும், ஓகேங்களா? பை ரேட் எடுத்து சப்போஸ் மார்ஜின் கொடுத்துருந்தாங்கன்னா பை ரேட்னா அந்த மார்ஜினை மைனஸ் பண்ணணும். செல் ரேட்னா அந்த மார்ஜினை ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா? இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பை ரேட் எடுத்துக்கணும். இங்கே பை ரேட் என்ன? 68.09, ஓகே, 68.09 இதை பை ரேட். மார்ஜின் எதுவும் கொடுக்கல, ஸோ இதை ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் 2, 3/10/2016 யுவர் எக்ஸ்போர்ட் கஸ்டமர் tenders an export bill for USD 5 lakh drawn 120 days from the date of shipment. அதாவது பேங்க்கை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸ்போர்ட் கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பில் கொடுக்குறாரு, 5 lakh இருக்குது அந்த பில், ஓகேங்களா? அந்த பில் கொடுத்துட்டு அவங்க ஃபினான்ஸ் லோன் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு 120 டேஸ்க்கு, ஓகேங்களா? போஸ்ட் ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், ஓகேங்களா? அந்த ஃபினான்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ போஸ்ட் ஷிப்மெண்ட், ப்ரீ ஷிப்மெண்ட், இது எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பின்னாடி சாப்டர்ஸில் வரும், ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 டேஸ் வரைக்கும் 8.5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. நம்ம எப்போ ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா 3/10/2016 பண்ணியிருக்கோம். டியூ டேட் 1/2/2017. அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து பில் செட்டில் ஆகும். அவங்க எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டே பண்ணியாச்சு வேறு கண்ட்ரிக்கு. அவங்க வந்து பில் எப்போ தராங்கன்னா 120 டேஸ் கழிச்சு பில் தராங்க. ஸோ அந்த 120 டேஸ் வரைக்கும் இந்த 5 lakh இல்லாமல் இருக்குது தான் அவங்க ரொட்டேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பில்லை வந்து பேங்க்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 8.5%, ஓகே. ஸ்பாட் ரேட் என்னன்னா 5 lakh USD. இது வந்து எக்ஸாம்பிள் 2, 120 டேஸ் கழிச்சு தான் அவங்க அமௌண்ட் வரும். ஸோ அதனால் பேங்க்கில் வந்து அதுக்கு ஃபைனான்ஸ் வாங்கிக்காங்க. மார்ஜின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.15%, ஓகே. ஸ்பாட் ரேட், இப்போ ஸ்பாட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 68.14/15, ஓகே. எக்ஸ்போர்ட், ஸோ எக்ஸ்போர்ட்னா நம்ம வந்து கூட்ஸை வந்து வெளியே தரோம், கொடுக்குற கூட்ஸுக்கு அமௌண்ட்டு நமக்கு தராங்க. ஸோ கேஷ் இன்ஃப்ளோ. கேஷ் இன்ஃப்ளோன்னா என்ன எடுத்துக்கணும்? பை ரேட் தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ 68.14 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. மார்ஜினா 0.15%. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னா மார்ஜினை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ஓகேங்களா? ஸோ 68.14 into 0.15%.
எப்பயுமே ஃபாரெக்ஸில் வந்து அப் டு 4 டெசிமல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா 0.1022 இதை மைனஸ் பண்ணோம். 68.14 மைனஸ் 0.1022, ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட் வருது 68.0378. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணோம்னா டியூ டேட் வந்து 1/2, ஓகேங்களா. ஸோ அப் டு ஜனவரி வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி பை ப்ரீமியம் வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜனவரி மாதம் வர ப்ரீமியமை ஆட் பண்ணிக்கணும் 0.45, ஓகே, ப்ளஸ் 0.45 ஆட் பண்ணிக்கிறோம் 68.4875 அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நியர் டு 0.25 பைஸ் அப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 68.4875 மாற்றியாச்சு. ஓகே, ஸோ 120 டேஸ் கழிச்சு $1 வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இந்த ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போனா 5 lakh USDக்கு எவ்வளோ அமௌண்ட்? 68.4875 இன்ட்டு 5 lakh இவ்வளோ அமௌண்ட் வருது, ஓகேங்களா. ஸோ USD 5 lakhனா அட் 68.4875 எவ்வளோ வருதுன்னா 3424,375 இந்த அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து 120 டேஸ்க்கு வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும். ஆனால் அவங்க பில் அமௌண்ட் 120 டேஸ் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ 120 டேஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட்டை பேங்க் கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்க போகிறோன்னா 8.5% 120 டேஸ்க்கு, ஓகேவா, இன்ட்டு 8.5%, ஓகேங்களா. ஸோ பெர் இயர் 365 டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. டிவைட் பை 365, இது 1 டேக்கான இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 120. ஓகே, இதுதான் வந்து அமௌண்ட்டு. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கிறோம் 956949. ஓகே, இதுக்கு வந்து கமிஷன் இருக்குது லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கான சம் கமிஷன் வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 0.0625%. ஓகே, இதில் இந்த அமௌண்ட்டில் இந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணால், ஓகே, ஸோ இது வந்து பேங்க் வந்து சார்ஜ் பண்ணணும், இல்லைங்களா. இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும், அது மாதிரி கமிஷன் சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த சார்ஜ் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் கொடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு தான் வரும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பேங்க்கோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் தருவோம். ஸோ பேலன்ஸ் இந்த அமௌண்ட் கொடுப்போம் நாங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இம்போர்ட் பில். நம்ம ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட்னா கூட்ஸ் வந்து உள்ளே வருது, ஓகேவா. ஸோ அது நமக்கு அமௌண்ட் தரணும். ஸோ பார்த்தா கரன்சி வந்து நம்ம கொடுக்குறோம், ஸோ வெளியே போகுது, ஓகேங்களா. கேஷ் வந்து கையை விட்டு வெளியே போகுது. ஸோ வெளியே போனால் என்ன எடுக்கணும்? செல் ரேட் தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. கேஷ் வந்து வெளியே போனால் செல் ரேட் எடுத்துக்கணும். ஓகே, மார்ஜின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிடி மார்ஜின் வந்து 0.220%, ஐ மீன் 0.2%. பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஜிபிபியில் தான் நம்ம வந்து கேஷ் கொடுக்கணும் நம்ம, ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா யூஎஸ்டிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் யூஎஸ்டி டு ஜிபிபிக்கு நம்ம கேஷ் வந்து கொடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஜிபிபி டிவைட் பை யூஎஸ்டி equal to 1.2185, USD divided by INR
68.15. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே யூஎஸ்டி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி இது இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ 1 USD ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1.2185 GBP. 1 USD ஈக்குவல் டு 68.15 INR. ஸோ இதை டிவைட் பண்ண என்ன வரும்னா 1 டிவைட் பை 1.2185. ஸோ இந்த அமௌண்ட் வரும். ஸோ அப் டு 4th டெசிமல்னா 0.8207 ரவுண்டிங் ஆஃப். ஓகே. ஸோ இங்கேயும் யூஎஸ்டி ஈக்குவல் டு இருக்குது, இங்கே யூஎஸ்டி ஈக்குவல் டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். 0.8207 GBP to 68.15 INR. எப்போயுமே நம்ம வந்து டேரக்ட் கோட் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டேரக்ட் கோட்னா ஐஎன்ஆர் வந்து கீழே வரணும். ஸோ 68.15 டிவைட் பை 0.8207. 68.15 divided by 0.8207. ஸோ நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா 83.0387 அப் டு 4th டெசிமல். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக சால்வ் பண்ணுற மெத்தடு. இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜிபிபி டிவைட் பை யூஎஸ்டி, இன்னொன்று யூஎஸ்டி டிவைட் பை ஐஎன்ஆர், ரெண்டையும் இன்டூ பண்ணுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பேலன்ஸ் என்ன இருக்கும், ஜிபிபி டிவைட் பை ஐஎன்ஆர். ஸோ இந்த ரெண்டு இதுக்கான வேல்யூ என்ன 1.2185. ஸோ இதோட வேல்யூ என்ன 68.15. அப்படியே டேரெக்டாக நம்ம இன்டூ பண்ணிடலாம். ஸோ 1.2185 இன்டூ 68.15 83.408 rounding up. Okay. ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இங்கே கன்வர்ஷன் பண்ணியிருக்குல்ல. ஸோ இங்கே டெசிமல் வந்து இங்கே நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரவுண்டிங் ஆஃப் பண்ணனால இங்கே லைட்டாக டிஃபர் ஆகிருக்கு. பட் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக புக் ஆன்சர் என்னவோ அதுவே நம்ம கிடச்சிடும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இது கன்வர்ஷன் பண்ணுற அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா 0.2%. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 83.0408 இன்ட்டு 0.2%. ஸோ இந்த அமௌண்ட் ஆட் பண்ணணும். ப்ளஸ் 83.0408. ஸோ 83.20 ரவுண்டிங் ஆஃப் பண்ணால் 67. ஓகே. ஸோ சேம் நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிச்சு நம்மளுக்கு. இதை நம்ம வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறோன்னா 83.2070. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆன் 15th September ஒரு கஸ்டமர் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்ணுறாரு. எக்ஸ்போர்ட் பில் 1,50,000 USD. எப்போ அதை ரியலைஸ் பண்ண போகிறோன்னா மந்த் ஆஃப் டிசம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பாட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 ஸ்பாட் வந்து 68.45 + 50. ஸோ இந்த + 50னா இதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்னா கூட்ஸ் வெளியே அனுப்புகிறோம், ஃபண்டு கைக்கு உள்ளே வருது, கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பை ரேட் எடுத்துக்க போகிறோம். 68.45 பை ரேட். ஓகே. டு பி ரியலைஸ்டு இன் தி மந்த் ஆஃப் டிசம்பர். டிசம்பர் மந்த்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாத்துக்குமே ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லை எந்த மாதம் ப்ரீமியம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நவம்பர். ஏன் நவம்பர்னா
ரியலைஸ்ட் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எந்த டேட்டுன்னு சொல்லலை. ஸோ டிசம்பர் 1 இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் தான் எடுத்துக்கணும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டெலிவரி வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் டிசம்பர் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நவம்பர் தான் எடுக்கணும். டேட் மென்ஷன் பண்ணாதனால நம்ம நவம்பர் மந்த் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே வந்து ப்ரீமியம் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 68.75 மார்ஜின் எதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, மார்ஜின் வந்து இங்கே பர்சன்டேஜ் தராமல் ஃபிக்ஸடாக கொடுத்துட்டோம். ஸோ நம்ம பை ரேட் எடுத்ததுனால இங்கே நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். பை ரேட்னா மார்ஜின் வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ 0.05. ஸோ 68.70 இது ஆன்சர். 68.70 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ மார்ஜின் ரெடியூஸ் பண்ணால் 68.70. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5. June 1, 2016 ஒரு கஸ்டமர் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக் பண்ணுறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் இம்போர்ட் பில். ஓகே, இம்போர்ட்னா கேஷ் இன்ஃப்ளோ, இம்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோனா சேல் ரேட் எடுத்துக்கணும். ஓகே, கேஷ் அவுட்ஃப்ளோனா நம்ம வந்து சேல் ரேட் எடுத்துக்கிறோம். டியூ ஃபார் பேமெண்ட் 15 செப்டம்பர். கரெக்டாக டேட் கொடுத்துட்டான்ப்பா, 15th செப்டம்பர்னு கொடுத்துட்டான். ஓகே, ஸ்பாட் என்னது 68.27 இல்லை 68.29 கொடுத்துருக்காங்க. ஸோ செல் ரேட்னா இதை எடுத்துக்குவோம், 68.29. ஓகே, அவன் வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் கொடுத்துட்டான். ஸோ செப்டம்பர் 15 வரைக்கும் நம்ம வந்து ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்டோ நம்ம ஆடோ மைனஸோ பண்ணோம். ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு 0.34. ஸோ ஆகஸ்ட்லேருந்து 15th செப்டம்பர் வரைக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 0.7 இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஆட் பண்ணால் என்ன வருது 60.29 ப்ளஸ் 0.34 ப்ளஸ் 0.07 68.70. ஓகே, 68.70 வந்திருக்கு. ஸோ சார்ஜ் என்ன பண்ணால் 20% மார்ஜின். ஸோ செல் ரேட்னா மார்ஜின் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 20% இன்ட்டு 0.20%. ஸோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணிக்கிறோன்னா 0.14 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் 68.7 ப்ளஸ் 0.14 ஆன்சர் என்ன வருது 68.84. ஸோ கஸ்டமருக்கு இந்த ரேட்டில் தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் டீல் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதில் புக் பேக் கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 2 3 4 சம்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கையிலே சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.